ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சிகப்பு முட்டைகோஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிகப்பு முட்டைகோஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறமா கேன்சரில் இருந்து கூட ப்ரிவென்ட் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த சிகப்பு முட்டைகோஸை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இப்போ ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா சாட்டே பண்ணிடுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அப்புறமா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஸோ சிகப்பு முட்டைகோஸை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 3/4 வெந்தாச்சு. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. அப்பப்போ கலந்துக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக முட்டைகோஸ் வெந்தாச்சு. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாம்பார் கூட இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.